ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெயில் காலம் வந்துட்டாலே போதும், நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது ஏசி தான். ஆனால் மாத கடைசியில் கரண்ட்டு பில்லை பார்த்தா ஏசி கொடுத்த அந்த குளிர்ச்சியெல்லாம் காணாமல் போயிடும். நமக்கு வேர்க்கவே ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்லேயும் ஏசி இருக்கா? கரண்ட்டு பில்லை பார்த்து ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேணாம். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் ஏசி பில்லை பாதியாக குறைக்கக்கூடிய ஒரு 10 சூப்பரான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் பணத்தை பெருசாக மிச்சப்படுத்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, மேஜிக் நம்பர் 24. நம்மளில் நிறைய பேர் பண்ணுற முதல் தப்பு இது தான். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஏசியை 16 இல்லாட்டினா 18 டிகிரியில் வைப்போம். அப்படி வச்சா சீக்கிரமாக ஜில்லாகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் ரூம் டெம்பரேச்சரை 24 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறது தான் உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் ஏசிக்கும் நல்லது. இதில் ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு டிகிரிக்கும் உங்கள் கரண்ட்டு பில்லில் 6% வரைக்கும் மிச்சமாகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், 18 வைக்கிறதுக்கும் 24 வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும்னு. ஸோ இனிமேல் உங்கள் ஏசியோட மேஜிக் நம்பர் 24 தான், மறக்காதீங்க. டிப் நம்பர் 2, ஃபேனையும் கூட சேர்த்துக்கோங்க. என்னது, ஏசி போடுறப்ப ஃபேன் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்மளில் நிறையா பேர் ஏசி போட்ட உடனே ஃபேனை ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் ஏசி ஓடுறப்ப ஃபேனையும் ஸ்லோவாக, அதாவது 1 இல்லாட்டினா 2 அந்த பாயிண்டில் நீங்கள் ஓட விடுங்க. அது ஏசியோட குளிர்ச்சியான காற்றை ரூமோட எல்லா மூலைக்குமே வேகமாக பரப்புறதுக்கு உதவும். இதனால் என்ன லாபம்னா, உங்கள் ரூம் சீக்கிரமாகவே ஜில்லுன்னு ஆகும். ரூம் சீக்கிரமாக ஜில்லுன்னு ஆகிட்டா ஏசி கம்ப்ரெசர் சீக்கிரமாக ஆஃப் ஆயிரும். ஸோ இதனால் உங்கள் கரண்ட்டு பில் ஏறாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஏசி ப்ளஸ் ஸ்லோ ஃபேன், இது சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ இதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. டிப் நம்பர் 3, ஸ்லீப் மோட். நம்ம ராத்திரியில் தூங்குறப்ப ஏசியை ஒரே டெம்பரேச்சரில் வச்சுட்டு தூங்கிடுவோம். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிரும். உடனே போர்வையை தேடுவோம், இல்லைன்னா எழுந்திரிச்சு போய் ஏசியை ஆஃப் பண்ணிடுவோம். இதனால் நம்ம தூக்கம் கெடும், கரண்ட்டும் வேஸ்ட் ஆகும். ஸோ இனிமேல் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. உங்கள் ஏசி ரிமோட்டில் ஸ்லீப் மோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மோடு என்ன பண்ணும்னா, நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு டிகிரி டெம்பரேச்சரை தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும். ஸோ இதனால் ராத்திரி முழுக்க ரூம் ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ அதே சமயம் உங்கள் கரண்ட்டு பில் ரொம்ப மிச்சமாகும். ஸோ இனிமேல் நீங்கள் நிம்மதியாக தூங்கணும்னா ஸ்லீப் மோட் போட மறந்துடாதீங்க. டிப் நம்பர் 4, ஏசிக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். நம்மளில் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஏசியை மட்டும் ஆன் பண்ணுவோம், ஆனால் அதை ஒரு வாட்டி கூட கழட்டி பார்க்க மாட்டோம். அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் உங்கள் ஏசி ஃபில்டரை நீங்களே கழட்டி சுத்தம் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். ஃபில்டரில் தூசி அதிகமாக இருந்தால் ஏசியால் காற்றை உள்ளே இழுக்க முடியாது. பாவம், ஏசி மூச்சு திணறி ஓடும். ஸோ இதனால் ரூம் ஜில்லுனாக அதிக நேரம் எடுக்கும். உங்கள் கம்ப்ரைசர் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் என்ன, உங்கள் கரண்ட் பில் அதிகமாகும். அதனால் ஏசி நல்ல காற்று வரணும் அப்படின்னா அந்த ஃபில்டரை அப்பப்போ நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 5, சூரிய வெளிச்சத்துக்கு நோ சொல்லுங்கள். வெயில் காலத்தில் பகல் நேரத்தில் ஏசி போடுறீங்களா? அப்போது கண்டிப்பாக இதை கவனிங்க. ஜன்னல் வழியாக வர அந்த சுட்டெரிக்கிற சூரிய வெளிச்சம் உங்கள் ரூமையே ஒரு ஓவன் மாதிரி சூடாக்கிரும். சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துட்டே இருந்துச்சுன்னா ஏசி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும்
ரூம் வந்து சீக்கிரமாக ஜில்லுன்னு ஆகாது. அதனால் பகல் நேரத்தில் நீங்கள் ஏசி போடுறப்ப நல்ல திக்கான அந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுக்கோங்க. ஜன்னலை போட்டு நல்லா மூடிக்கோங்க. ஸோ வெளியில் இருக்கிற வெப்பம் உள்ளே வரலைன்னா உங்களோட ஏசி ரொம்ப ரிலாக்ஸாக வேலை செய்யும். இதனால் உங்கள் கரண்ட்டு பில்லும் வந்து எக்கச்சக்கமாக குறையும். ஸோ சிம்பிள் லாஜிக், வெப்பத்தை தடுத்துட்டோம்னா குளிர்ச்சியை வந்து சேமிக்கலாம். டிப் நம்பர் 6, உங்கள் ரூமை ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி மாற்றுங்க. நம்ம ஊரில் ஏசி ஓடுறப்ப கதவுக்கு அடியில் இருக்கிற அந்த சின்ன கேப் வழியாக குளிர்ச்சி வெளியே போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் ஏசியை ஃபுல் ஸ்பீடாக வச்சாலும் குளிர்ச்சி வெளியே போய்கிட்டே இருந்தால் ஏசி ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, ஒரு ஓட்டை விழுந்த ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் கடையில் கிடைக்கிற ஒரு டோர் சீல், அதாவது வந்து உங்களுக்கு பார்க்க ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாதாரண துணியை கூட நீங்கள் வந்து அந்த கேப்பில் வந்து அடைச்சி வச்சுருங்க. உங்கள் ரூம் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி டைட்டாக இருந்தால் தான் அந்த குளிர்ச்சி எல்லாமே உள்ளேயே தங்கும். இதனால் ஏசி சீக்கிரம் வந்து கட் ஆஃப் ஆகும். உங்கள் கரண்ட்டு பில்லும் வந்து ரொம்ப மிச்சமாகும். டிப் நம்பர் 7, வெளியில் இருக்கிற அந்த பெரிய பாக்ஸை கவனிங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏசியை மட்டும்தான் கவனிப்போம். ஆனால் மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலையோ இருக்கிற அந்த அவுட்டோர் யூனிட் பாக்ஸை நம்ம கவனிக்கவே மாட்டோம். அந்த பாக்ஸை நேரடியாக வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா அது ஏற்கனவே வந்து சுட்டெரிக்கிற வெயிலில் ரொம்ப சூடாகிரும். ஸோ இதனால் உள்ளே இருக்கிற நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தர அது ரொம்பவே கஷ்டப்படும். அதிகப்படியான கரண்ட்டையும் இழுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த யூனிட்டை ஒரு நிழலான இடத்துல வைங்க. இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி வந்து போடுங்க. ஆனால் ஒன்று, காற்றோட்டம் நல்லா இருக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அவுட்டோர் யூனிட் கூலாக இருந்தால் தான் உங்கள் கரண்ட்டு பில்லும் கூலாக இருக்கும். டிப் நம்பர் 8, தேவையில்லாத வெப்பத்தை குறைங்க. உங்கள் ரூமில் ஏசி ஓடுறப்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய மாடல் குண்டு பல்ப்பு இதெல்லாம் அதிகமான ஹீட்டை வந்து வெளியிடும். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர், பெரிய டிவி இதெல்லாம் ஓடுறப்ப ரூமோட வெப்பத்தை அதிகப்படுத்தும். ஸோ ஏசி ஒரு பக்கம் உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த பொருள் வந்து வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஏசிக்கு வேலை அதிகமாகும். அதனால் ஏசி ஓடுறப்ப தேவையில்லாத லைட்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக குண்டு பல்புக்கு பதிலாக எல்இடி லைட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ரூம் வந்து சூடாகாமல் இருந்தாலே வந்து உங்கள் ஏசி வந்து ரிலாக்ஸாக வேலை செய்யும். நீங்களும் கரண்ட் பில் பார்த்து பயப்படாமல் இருக்கலாம். டிப் நம்பர் 9, வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஹெல்த் செக்கப் பண்ணுங்கள். நம்ம உடம்பை எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹெல்த் செக்கப் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் ஏசிக்கு ஃபுல் சர்வீஸ் ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு நல்ல டெக்னீஷியனை கூப்பிட்டு ஏசியை சர்வீஸ் பண்ணுங்கள். முக்கியமாக அதில் இருக்கிற கேஸ் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கேஸ் கம்மியாக இருந்தால் ஏசி ஓடும், ஆனால் குளிர்ச்சி வராது. ஸோ இதனால் கரண்ட்டு தான் வீணாகும். இதே மாதிரி ஏசியோட காயில் அப்புறம் வந்து மற்ற பார்ட்ஸ் இருக்கிற அழுக்கை வந்து க்ளீன் பண்ணிட்டாலே ஏசி புதுசு மாதிரி சூப்பராக வேலை செய்யும். இப்போ நல்லா தானே ஓடுது, எதுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன செலவு உங்கள் பெரிய கரண்ட்டு பில்லை வந்து மிச்சப்படுத்தும். டிப் நம்பர் 10, வாங்குறப்பயே வந்து ஏசியை ஸ்மார்ட்டாக வாங்குங்க. இது வந்து புதுசாக ஏசி வாங்க போகிறவங்களுக்கான முக்கியமான டிப்ஸ். நீங்கள் கடைக்கு போய் ஏசி எடுக்கிறப்ப ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சாதாரண ஏசியை எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக 5 ஸ்டார் இன்வெர்ட்டர் ஏசியை எடுங்க. ஏன்னா இந்த இன்வெர்ட்டர் டெக்னாலஜி வந்து சாதாரண ஏசியை விட 30-40% வரைக்கும் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தும். நீங்கள் முதல்ல போடுற கொஞ்சம் கூடுதல் பணம் தான் அடுத்த ஒரு வருஷத்தில் உங்கள் கரண்ட் பில் சேவிங்ஸ் மூலமாக உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். ஸோ புதுசாக வாங்கினா 5 ஸ்டார், அதுவும் இன்வெர்ட்டர் ஏசி, இதுதான் என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். அவ்வளவுதாங்க. இந்த 10 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஏசி பில் வந்து பாதியாக குறையிறத நீங்களே பார்ப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.